ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துரிய காண்டத்தின் 9ஆம் அத்தியாயம். கடந்த காலத்தில் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து விரும்பிய பலன்களை பெற்ற புண்ணியவான்களின் அறிமுகம் மற்றும் யக்ஞ சீதையின் வடிவத்தில் கோபிகைகள் மீது ஏகாதசி விரதத்தின் பலன் கிருஷ்ண பிரசன்னத்தை அடைதல். கோபியர்கள் கூறினார்கள், அழகான விஷபானு நந்தினியே, முழு வேதங்களின் அர்த்தத்தையும் அறிவதில் திறமையானவள் நீ. உன் குரலால் பிரகஸ்பதி முனிவரின் குரலை பின்பற்றுகிறாய். ராதையே, இந்த ஏகாதசி விரதத்தை முதலில் செய்தவர் யார்? இது குறிப்பாக எங்களிடம் கூறுவாய். ஏனென்றால் நீயே அறிவின் புதையலாவாய். தேவி ராதை கூறினாள், கோபியர்களே, முதலாவதாக கடவுள் என்று தனது பறிக்கப்பட்ட ராஜ்யத்தை மீண்டும் பெறவும் அறக்கரை அளிக்கவும் ஏகாதசி விரத சடங்கை செய்தார். பண்டைய காலங்களில் யமலோகத்தில் தனது தந்தையின் ரட்சிப்புக்கான மன்னர் வைஷாந்த் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார். லும்பக் என்ற மன்னர் தனது பாவங்களால் திடீரென உறவினர்களால் கைவிடப்பட்டார். லும்பக்கும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார். அதன் செல்வாக்கால் அவர் இழந்த தனது ராஜ்யத்தை மீண்டும் பெற்றார். பத்ராவதி நகரில் மகனில்லாத மன்னர் கேதுமான் சாந்தோக் என்று கூறி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து ஒரு மகனை பெற்றார். தெய்வங்கள் ஒரு பிராமணருக்கு ஏகாதசி விரதத்தின் புண்ணியத்தை ஆசீர்வதித்தனர். இதன் காரணமாக அந்த நபர் செல்வத்தையும் சொர்க்க மகிழ்ச்சியையும் அடைந்தார். தேவேந்திரனின் சாபத்தால் புஷ்மதந்தி மற்றும் மால்யவான் இருவரும் காட்டேரிகளாக மாறினர். இருவரும் ஏகாதசி விரதத்தையும் அதன் நல்ல விளைவுகளையும் கடைபிடித்தனர். மீண்டும் அவர் கந்தர்வ அந்தஸ்தை பெற்றார். கடந்த காலத்தில் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரன் கடலில் மீது பாலம் கட்டி ராவணனை கொல்ல ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார். இறுதி நாளில் வளர்ந்த குருட்டு மரத்தின் கீழ் அமர்ந்து தேவர்கள் அனைவரின் நலனுக்காக ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தனர். தனது தந்தையின் நம்பிக்கையில் மேதாவி முனிவர் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார். இது அப்சர பெண்ணுடனான தொடர்பு என்ற குறையிலிருந்து அவரை விடுவித்து அவருக்கு தூய மகிமையை அளித்தது. லலித் என்ற கந்தர்வன் தனது மகளுடன் சாபத்தால் ஒரு அரக்கனாக மாறினான். ஆனால் ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் அவன் தனது கந்தர்வ அந்தஸ்தை மீண்டும் பெற்றான். ஏகாதசி விரதத்தின் மூலம்தான் மன்னன் மாந்தாதா, சரகர், காகுஸ்தர் மற்றும் மகாமதி முச்சுகுந்த ஆகியோர் புனித உலகத்தை அடைந்தனர். தந்துமர் போன்ற பல மன்னர்களும் ஏகாதசி விரதத்தின் செல்வாக்கின் கீழ் நல்ல அதிர்ஷ்டத்தை அடைந்தனர். மேலும் சிவபெருமான் அகம்கபாலனிலிருந்து விடுபட்டார். தனது குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட மிகவும் தீய வைஷ்யரின் மகனான திருஷ்ட புத்தி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து வைகுந்த லோகத்திற்கு சென்றிருந்தார். மன்னர் ருக்மாங்கதனும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார். அவர் இல்லாத நேரத்தில் பூமியின் ராஜ்யத்தை அனுபவித்து நகரவாசிகளுடன் வைகுந்த லோகத்திற்கு சென்றார். மன்னர் அம்பரீஷனும் ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார். இது பிரம்மதேவரின் சாபத்தால் அவர் தொடப்படுவதை தடுத்தது. அதை மாற்ற முடியாது. ஹேமலி என்ற யக்ஷன் குபேரனின் சாபத்தால் தொழுநோயாளி ஆகிவிட்டார். ஆனால் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்த பிறகு அவர் மீண்டும் சந்திரனைப் போல பிரகாசமாக ஆனார். மகிஜித் மன்னரும் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தார். இதன் காரணமாக அவர் ஒரு அழகான மகனை பெற்ற பின்னர் வைகுந்தத்தை அடைந்தார். மன்னர் ஹரிச்சந்திரனும் ஏகாதசி விரதம் இருந்தார். இதன் காரணமாக பூமியின் ராஜ்யத்தை அனுபவித்த பின்னர் இறுதியாக கிராம மக்களுடன் வைகுந்த தாமம் சென்றார். முந்தைய சத்திய யுகத்தில் மன்னர் முச்சுகுந்தனின் மருமகன் சோபன் இந்திய நாட்டில் ஒரு நாள் விரதமிருந்த பின்னர் புஷ்யரின் செல்வாக்கின் கீழ் கடவுள்களுடன் யாத்திரை மேற்கொண்டார். அவர் இன்றும் அங்கே இருக்கிறார். குபேரனைப் போலவே அவர் ராணி சந்திரபாகாவுடன் ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கிறார். கோபியர்களே, ஏகாதசி திதியை அனைத்து திதிகளுக்கும் தெய்வமாக கருதுங்கள். அதற்கு இணையான திதி வேறு எதுவும் இல்லை. நாரத முனிவர் கூறினார், அரசனே,
தேவி ஸ்ரீ ராதையின் வாக்கிலிருந்து ஏகாதசி திதியின் மகிமையை கேட்ட கோபிகை பெண்கள் யக்ஞ சீதையின் வடிவத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காணும் சடங்குகளின்படி ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தனர். மார்கசீர்ஷ மாதமான மார்கழி மாதத்தின் முழு நிலவு இரவில் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீஹரி ஏகாதசி விரதத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாத்துரிய காண்டத்தின் நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தால் உருவான ஏகாதசியின் மாஹாத்மியம் என்ற தலைப்பு கொண்ட 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.